இங்க ஒரு பொண்ணு அவ சேர்த்து வச்ச சேவிங் எல்லாம் கொடுத்து 18 ஃப்ளோர்ல இருக்கிற அபார்ட்மெண்ட் டிஸ்கவுண்ட்ல வாங்குறான். நெக்ஸ்ட் டே அவ அந்த பிளேஸ்க்கு வந்து பாக்கும்போது அவ வாங்கின அபார்ட்மெண்ட் அங்க இல்லாதத பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா. அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம அவ அபார்ட்மெண்ட் வாங்கின ஏஜென்சி கிட்டயும் செக்ரட்டரி கிட்டயும் கேக்குறா. அவங்களும் நாங்க இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஏஜென்சியோட மேனேஜரும் அந்த அபார்ட்மெண்ட்ல ஒன்லி 70 ஃப்ளோர் தான் இருக்குன்னு சொல்றான். அவள கோவமா போலீஸ கூப்பிடுங்கன்னு சொல்ல போலீஸும் அங்க வந்து அவளுக்கு மென்டலி ப்ராப்ளம் போலன்னு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. அவளை ஏமாத்துறத தாங்கிக்க முடியாம ஹாஸ்பிட்டல் வேன்ல இருந்து ஜம்ப் பண்ணதுல அவ இறந்து போயிடுறா. உடனே அவ அந்த அபார்ட்மெண்ட் வாங்கின டைமுக்கு முன்னாடி மறுபடியும் வந்துடுறா. ஏஜென்ட்டும் செக்ரட்டரியும் இந்த மாதிரி லோ பிரைஸ்ல உங்களுக்கு அபார்ட்மெண்டே கிடைக்காது, சோ சீக்கிரம் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் அவளுக்கே ஞாபகம் வருது, நமக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கு, சோ இந்த லைஃப்லயும் நம்ம லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு வெளியே போய் இது 18 ஃப்ளோர் தானான்னு செக் பண்றா. அது மட்டும் இல்லாம எலிவேட்டர்ல போய் 18 ஃப்ளோர் பட்டன் இருக்கான்னு செக் பண்றா. அப்படியே அவ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு கீழ இருந்து மேல வரைக்கும் போன்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்றா. அவ உள்ள வரும்போது மேனேஜ்மென்ட்ல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறத ஒத்துக்கிட்டாங்கன்னு ஏஜென்ட் சொல்ல செக்ரட்டரி உங்களுக்கு பெனால்டியா 30,000 டிஸ்கவுண்ட் பண்றாங்கன்னு சொல்றான். அதை கேட்டுதான் அவளுக்கு வாங்காம இருக்க முடியல, வாங்கவும் பயப்படுறா. கடைசியா ரெண்டு பேரோட அக்ரிமெண்ட்டையும் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சைன் போட்டு அந்த அபார்ட்மெண்ட் வாங்கிக்கிறா. அவளும் அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா கீழே போய் ஃப்ளோரை கவுண்ட் பண்றா. 18 ஃப்ளோர் இருக்கத பார்த்தது ரொம்ப சந்தோஷமா பழைய வீட்டுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த அபார்ட்மெண்ட் வந்து பாக்கும்போது அங்க மறுபடியும் 18 ஃப்ளோர் இல்லாத பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.